தமிழக வெற்றி கழகம் புதிதாக ஆட்சி பொறுப்பை ஏற்றிருக்கிறது. நடிகர் நாடாடக்கூடாது. கோடம்பாக்கத்திலிருந்தும் சாலி கிராமத்திலிருந்தும் படையூரிலிருந்து ஒரு சில மாதங்களில் கட்சியை துவக்கி 6 மக்கள் சந்திப்பை நடத்தி 41 பேர் படுகொலையில் உயிரை இழந்தாலும் அந்த கட்சிக்கு தான் வாக்களிப்பேன் என்கின்ற அரசியல் அறியாமையில் நடிகர் என்கின்ற ஒரு தகுதியோடு இந்த தமிழ்நாட்டை ஆள முடியும் என்கின்ற சூழல் தமிழ் சமூகத்துக்கு பேர் அவமானம். முதலமைச்சர் விஜய் அவர்கள் கடந்த வாரம் என் வீட்டுக்கு வந்து ஒரு மரியாதை நிமித்தமாக என்னை சந்தித்தார். 60 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு தமிழ்நாட்டுக்கு ஒரு மாற்றம் வந்திருக்கிறது. அதற்கு நான் உங்களுக்கு வாழ்த்து சொல்கின்றேன் என்று சொன்னேன். இன்னைக்கு இளைஞர்கள் உங்களால் அரசியலில் வந்திருக்கின்றார்கள். அதுக்கும் நான் வாழ்த்து சொன்னேன். அடுத்தது நான் சொன்னது சமூக நீதி கணக்கெடுப்பு என்ற சாதிவாரி கணக்கெடுப்பை நீங்கள் அவசியமா நடத்தணும்னு சொன்னேன். இதே அதிகாரிகள், இதே காவல்துறை, இதே கலெக்டர் எல்லாமே இப்ப இன்னைக்கு வேலை செய்யறாங்கல்ல. ஏன் இதுக்கு முன்பு நீங்க செய்யல? சந்து கடை மூடுறாங்க. ஏன் 5 ஆண்டுகள் என்ன பண்ணீங்க? அப்புறம் அவர் சொன்னார், முதலமைச்சர் சொன்னார், சார் நாங்க எங்க தேர்தல் அறிக்கையில் இது மட்டும் சொல்லல, நாங்க சொன்னோம் 2.5% ஜிஎஸ்டி வரி விலக்கு நாங்க கொடுப்போம், 5% நாங்க கரண்ட் பில்ல நாங்க குறைப்போம், இதெல்லாம் நாங்க சொல்லியிருக்கிறோம், உறுதியா நாங்க கொண்டு வருவோம் சொல்லி. ஆனா அவர் 3 நாளா தூங்கல. அவர் கண்ணை பார்த்தாலே அவ்வளவு டயர்டா இருந்தார். அன்னைக்கு காலையில 5 மணி நேரம் சட்டமன்றத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறார் பதவியேற்பு. அதன் பிறகு ஸ்டாலின் அவர்களை சந்திச்சு எல்லாம் வந்து பார்த்தா அவ்வளவு டயர்ட். ஆனாலும் அந்த டயர்ட்னஸ் சொன்னதெல்லாம் கேட்டுட்டார், ஆர்வமா கேட்டுட்டார்.